நான் ஒரு கம்பெனியில் வந்து ஆடிட்டராக இருந்தேன். ஆமாம், அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து அது வந்து ஒருத்தருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதாவது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் பிறந்த எத்தனையோ பேர் இதை நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து எங்கெங்கேருந்தோ நம்ம கீழப்புலூர்லேருந்து பொய்யூர் போகிற வழியில் அருங்கால் கீழக்குளத்தூர் அப்படியே திருமானூர் வரைக்கும் போகிற பாதையில் நீங்கள் போகிற பாதையில் உங்கள் ஊர் ஏதாவது இருக்குது. இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னப்பட்டாக்காடு, எஸ்என்ஐ, கோவிலூர், அப்படியே ஏலாக்குறிச்சி, திரும்பி அப்படி திருமானூர் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஊர் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து எந்த மக்கள்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஊர் பேரையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னப்பட்டாக்காடு அப்படியே போகும், ஏலாக்குறிச்சி வரைக்கும் இந்த பாதை போகும். ஸோ நாங்கள் இங்கே அடிக்கடி நம்ம தம்பி வந்து எல்கே ஊர் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி இங்கே போவோம். போன ட்ரிப்பு வந்தப்பையும் வந்து அண்ணன் கடையில் சாப்பிட வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் தான். சிக்கன் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வழியாக போகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து இங்கே சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எம்எஸ்ஆர் சிக்கன் அண்ட் சூப் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா கறி வெரைட்டி எல்லாமே இருக்குண்ணா. ஸோ இங்கே சாப்பிட்ட மக்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு இந்த பக்கம் நீங்கள் ஒரு வேளை கிராஸ் பண்ணீங்க, கள்ளக்குடியை கிராஸ் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைமில் மறக்காமல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. ஆனால் உங்கள் பேர் என்ன, எவ்வளோ நாளாக இந்த கடை ஓப்பன் ஆகுது? என் பேர் வந்து மணிகண்டன். நான் இங்கே வந்து ஒரு 3 மாதமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நம்மக்கிட்ட வந்து 5 மணிலேருந்து கடை எப்பயுமே ஸ்டார்ட்டு. ஆட்டுக்கால் சூப் இருக்குது, பீஃப் தவா கறி, சென்னை ஃபேமஸ் பீஃப் தவா கறி அது இருக்குது நம்மக்கிட்ட. சிக்கன் பகோடா இருக்குது, இடியாப்பம் இருக்குது, பீஃப் தவா கறி, இடியாப்பம், தென் வந்து பீஃப் ஐட்டம் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது உங்களோட வியாபாரம், எப்படி போகுது, மக்கள் எப்படி வராங்க? எல்லாமே நல்லா இருக்குது. நான் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த காரம் கீரம் அஜினமோட்டோ எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக எல்லாமே பக்காவாக கொடுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் எனக்கு ஒரு ஃபேன்ஸ் பேஜ் இருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபேன் பேஜ் தனியாக வச்சுருக்கீங்க, பார்த்துக்கோங்க. எங்களை விட ஃபேன் பேஜ் அதிகம் வச்சுருக்காரு இந்த ஏரியா சைடில். இதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி, அது என்ன ஒர்க்? நான் ஒரு கம்பெனியில் வந்து ஆடிட்டராக இருந்தேன். ஆமாம், அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ். ஏன் அதுலேருந்து விட்டுட்டு இதுக்கு வந்தீங்க? நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து அது வந்து ஒருத்தருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதெல்லாம் சரி, ஓன் பிஸ்னஸ் ஆச்சு, வீட்டையும் பார்த்த மாதிரி ஃபேமிலியும் பார்த்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் இங்கேயே வந்தாச்சு, ஸ்டேபிளாக இங்கேயே ஸ்டே ஆகிடுச்சு. அதாவது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் பிறந்த எத்தனையோ பேர் இதை நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து எங்கெங்கேருந்தோ என்னென்னமோ படிச்சுட்டு இங்கே வந்து இவங்க கீழே வேலை செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடைச்சிட்டு சொந்த ஊரில் சொந்த மண்ணில் நான் வந்து என்னோடய பிஸ்னஸை பண்ணுறேன், நான் முதலாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி மோட்டிவேட் ஆகி இதுதான் பிஸ்னஸ் இல்லை, சொந்த ஊரில் எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாலே அது ஒரு பெரிய வெற்றி தான். ரொம்ப சூப்பர்னா எதிர்காலங்களில் இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும்னு வாழ்த்துறேன். நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா அரியலூர் வெப் சார்? பார்த்துருக்கேன். அவங்க ஃபாலோவர் தான், மிகப்பெரிய ஃபேன், உங்களோட ஃபேன் நான். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ போடுற வீடியோலாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இல்லை இதில் நாங்கள் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக சொன்ன அந்த சிமெண்ட் காமெடி தான், அதுதான் நல்லா இதுவாக இருந்தது. நல்லா ஒரு வேறு ஏதாவது கண்டென்ட் நாங்கள் போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இல்லை, இதுவே எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே எல்லா ஊருக்கும் போய் எல்லா பசங்களையும் நீங்கள் மெயினாக பார்த்துறீங்க, உங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது. ஓகே ஓகே. அதாவது அரியலூரோட மக்கள் தொகை, அரியலூர் மாவட்டத்தோட மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 52,000 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்களா? ஒருவேளை ஆமாம், ஒருவேளை இன்ஸ்டா இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.